தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. இருக்கிற ஒவ்வொருத்தருமே மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறோம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து மரணத்தை பார்த்து மரணத்தை ஜெயித்து இந்த இடத்துல கர்த்தர் உங்களை அமர செய்திருக்கிறார். நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு சிறிய கதையோடு கூட என்னுடைய ஆண்டுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படி பிரயாசப்படுகிறேன். ஒரு நல்ல ஒரு அலுவலகம் இல்லை, நிறைய பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு நல்ல ஆஃபீஸ், எல்லோரும் ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல சூழ்நிலை, நல்ல ஐக்கியமாக இருக்கிற ஒரு இடம். இப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். இல்லை நியூ இயர் வந்தால், பொங்கல் வந்தால், கிறிஸ்மஸ் வந்தால் தான் வெள்ளெல்லாம் அடிப்போம். ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவோம், டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம், சும்மாலாம் பண்ண மாட்டோம். அதே போல் ஆஃபீஸில் வந்து எப்போவுமே ஆஃபீஸில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. என்னாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் வரும்போது மட்டும் அந்த ஆஃபீஸுக்குள்ளே ஒரு பேட் ஸ்மெல் வருமா. என்னடா இது, இந்த ஆள் வரும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப நாளாக இது வாட்ச் பண்ணிக்கிறாங்க, யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. கரெக்டாக இவர் வரும்போது தான் அந்த ஸ்மெல் வருது, இவர்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. பிரச்சனை என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஷூ போடுறதுக்கு முன்னாடி காலில் சாக்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த சாக்ஸ் தான் பிரச்சனையே. மனுஷன் ரொம்ப நாளாக அந்த சாக்ஸை போட்டுனுக்கிறாப்புல துவைக்காமே, அதான் பிரச்சனை. ரொம்ப நாளாக துவைக்காமே அந்த சாக்ஸ் போட்டுனே இருக்கிறாரு. ஆஃபீஸ்க்கு அதே போட்டுன்னு வந்துடுறேன்னா டைம் இல்லை அவருக்கு. பாவம், என்ன பண்ணுறது, அந்த ஒரு சாக்ஸை வச்சு ஓட்டினுக்கிறாரு. அதில் எத்தனை ஓட்டை இருக்குதோ பாவம். போட்டு 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 சாக்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. சாக்ஸ் தான் ப்ராப்ளம். அப்படின்னா ஆச்சு, அவருக்கு பர்த்டே வந்தோடனே அவர் எல்லோரையும் இன்வைட் பண்ணார். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பர்த்டே, எல்லோரும் வந்துடுங்கன்னொன்னே அப்போது எல்லோரும் என்ன பண்ணாங்களாம், பாவம் யாருன்னா ஒருத்தர் நினச்சா பரவாயில்ல, எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே என்ன பண்ணாங்களா, இவருக்கு சாக்ஸ் வாங்கி கொடுக்கணுன்ட்டு நல்லா ஒரு பாக்ஸ் நிறைய, இது பாருங்களா பெரிய பாக்ஸ் நிறைய சாக்ஸ் தான். எல்லாரும் கிஃப்ட்டு, எந்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணாலும் சாக்ஸ் தான் இருக்குது. இவருக்கு என்னடா இது, எல்லாருமே சாக்ஸ் குத்துக்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரே இது. சரி, ஓகே. அப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் ஒரே நிம்மதி. அப்பா இனிமேல் இந்த ஸ்மெல்லு வராதுரா, ஒரு நாளைக்கு ஒரு சாக்ஸ் போட்டார்னா கூட இனிமேல் இந்த ஸ்மெல்லே வராது. அப்பா நல்ல வேலை, இனி இப்போ கண்டுபிடிச்சோமே, அது வரைக்கும் சந்தோஷன்ட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். மண்டே ஆஃபீஸ்க்கு எல்லோரும் போகிறாங்க. அப்பா இன்றைக்கி நல்ல ஒரு திருப்தியாக மனுஷன் வர போகிறாரு, எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அவர் வராரு. வந்த உடனே கொஞ்சம் நேரம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ என்னடா இது, மறுபடியும் ஸ்மெல் வருது. இவங்க ஓயா, நான் உங்களுக்கு எத்தனை சாக்ஸ் வாங்கி கொடுத்தேன், போட்டுனுக்கிறேன் புது சாக்ஸ்ன்னு காட்டினார். புது சாக்ஸ் போட்டிருக்கிறாரு. அப்போ வேறு யாருன்னா மாற்றி போட்டுருக்கிறாங்களான்னும் போது, இல்லை நான் தான் டேபிள் தொடறதுக்கு உதவுன்ட்டு பழைய சாக்ஸ் பேக்கெட்டில் போட்டு வந்தேன் அப்படின்னு. நான் எதுக்காக இதை சொல்லுகிறேன் என்றால், புது வருஷத்துக்குள்ளாய் பிரவேசிக்க போகிற நீங்கள் பழைய காரியங்களை பேக்கெட்டில் போட்டு போகாதீங்க. ஹல்லேலூயா. பழைய காரியங்களை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, பகை, விரோதம், அவிசுவாசம், ஜபயின்மை, வேதம் வாசிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் பேக்கெட்டில் போட்டு போகாதீங்க புது வருஷத்துக்கு. அப்படி போட்டுன்னு போனீங்கன்னா நீங்கள் வாக்குத்தத்தத்துக்குரிய சுதந்திரவாளிகள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் அந்த பழைய காரியங்களை விட்டு, இவைகளெல்லாம் விட்டுட்டு, நான் புது சாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டாரு ஆண்டவர், நான் புது வருஷத்துக்கு போகிறேன், இப்போ இருக்கிற அந்த ஸ்மெல்லு, நீங்களாம் அரோமா ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஆண்டவருடைய நற்கந்தங்கள். யாரெல்லாம் ஆண்டவருடைய நற்கந்தங்கள்? நல்லா சொன்னீங்க போங்க. ஹல்லேலூயா. அங்கே போகிற நற்கந்தம் அது வராத அளவுக்கு நான் சென்டேஷன் வந்துட்டுக்கிறேன். இல்லை, நற்கந்தம் வாசனை வராத அளவுக்கு நான் சென்டேஷன் வந்துருக்கிறேன். பாருங்கள், இந்த கடைசியான ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், பழைய காரியங்களோடு கூட புதிய வருஷத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க கூடாது. எனக்கு அருமையான வாலிப தம்பி, எனக்கு அருமையான வாலிப தங்கச்சி, குட்டி பிள்ளைகளே, பெரியவர்களே, உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், சண்டைகள் இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளையாய் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த வருஷத்தின் முதன்முறையாக நீ இந்த இடத்துல வந்து திருவிருந்து எடுக்க போகிறாய். மறந்து போகாதே. பகையோடு, விரோதங்களோடு, மனக்கசப்போடு தயவு செய்து யாரும் இந்த இடத்துல வந்து முட்டி போட்டு திருவிருந்து எடுக்காதீர்கள். அதை விட பெரிய ஒரு கொடுமையான காரியம், அதை விட ஒரு பயங்கரமான ஒரு சாபம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த வருஷத்தில் ஒரு முடிவோடு கூட பழைய காரியங்களை பேக்கெட்டில் போட்டுன்னு வராதிங்க. எல்லாவற்றையும் நான் துளைத்து, நான் ஒரு புதிய மனிதனாக புது வருஷத்தில் எனக்குரிய வாக்குத்தத்தங்கள் ஏன் என் வாழ்க்கையில் நடக்கலை இல்லைங்களா? 2020
பிகினிங்கில் நிறைய பேர் நிறைய பொருத்தனை பண்ணியிருப்போம், நிறைய காரியங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்திருப்போம். ஆனால் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கலை. காரணம் என்னன்னா, பழைய காரியத்தை பேக்கெட்டில் போட்டுன்னு வந்துட்டோம். நான் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள். ஆமென். வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்னும் சில துளி நேரங்களுக்குள்ளாக வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிற நீங்கள் பழைய காரியங்களோடு அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள விரும்பாதீர்கள். அது கர்த்தர் வெறுக்கிறார். யார் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்றால், பரிசுத்தமாய் வாழக்கூடிய மனிதர்கள், பரிசுத்தமாய் வாழக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அடுத்த வருஷம் இல்லைங்களா, இன்னும் சில நேரத்தில் அடுத்த வருஷத்துக்கு போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இப்பொழுது உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. விட முடியாத காரியங்கள், மனக்கசப்புகள், வைராக்கியங்கள், இவைகளோடு கூட நீங்கள் புது வருஷத்துக்குள்ளாக நான் பிரவேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பாதீர்கள். அது கர்த்தர் அறிவிருக்கிறார். யாராயிருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் ஒப்புரவாகும் பொழுது, இன்றைக்கு ஒன்றிணையும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இப்போ உங்களுக்கு டைம் ஆண்டவர் கொடுக்கிறார், இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம துதிக்க போகிறோம். அந்த நேரத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. புது வருஷத்துக்குள்ளே போகும்போது, நான் போன வருஷம் இங்கே நின்று ஜெபம் பண்ணேன் ஒரு காரியத்துக்காக, கர்த்தர் அதை சக்ஸஸாக பண்ணார். ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நன்மை என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார். உண்மையாகவே இந்த இடத்துல நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறதும் அவருடைய செவிகள் கேட்கிறதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பொருத்தனைகளை, என்ன காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்குறீங்களோ, கரெக்டாக 12 o'clock நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க. பொதுவாக ஜெபம் பண்ணுங்க, சுயநலமாக ஜெபம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு காரியம், சுயநலமாக ஜெபம் பண்ணாதீங்க. 12 மணிக்கு எல்லாரையும் நினைங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. கடைசியாக முடிக்கும் போது, ஆண்டவர் என்ன கொஞ்சம் நினச்சிங்கன்னு சொல்லுங்கள்.